தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய நில முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முறையாக ஒப்புதல் பெற்று வழக்கை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மறு விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து முறையாக ஒப்புதல் பெற்று வழக்கை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன தெரிவித்திருக்கிறார் இந்த உத்தரவில்? இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் உரிய அனுமதியை பெற்று மீண்டும் விசாரணை தொடங்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பாதுகாவலருக்கு வீடு ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையில் வழக்கினுடைய அனுமதி முறையாக பெறப்படாமல் விசாரணை நடத்தப்படுவதாகவும், எனவே அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஐ பெரியசாமி சார்பில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஐ பெரியசாமியை விடுவித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை மறு ஆய்வு விசாரணைக்காக எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கினுடைய தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை ஐ பெரியசாமியை விடுவித்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் மீண்டும் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் முறையாக ஒப்புதல் பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கினுடைய விசாரணையை தொடங்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மார்ச் 28ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணை தொகைக்கான உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும் எனவும் ஐ பெரியசாமிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் 2024ஆம் ஆண்டு ஜூலைக்குள் முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கை பொறுத்தவரை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த வழக்கை மீண்டும் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை, அதாவது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான அந்த புகாரில் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த உத்தரவு செல்லாது எனவும் அதனை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று வழங்கியுள்ள அந்த தீர்ப்பில் தாமாக முன்வந்து எடுத்திருக்கிற இந்த வழக்கில் விசாரணையை தீர்ப்பு வழங்குவதாகவும், சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவு செல்லாது எனவும், முறையாக அனுமதி பெறவில்லை என்று தெரிவித்திருக்கிற அந்த உத்தரவில் மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், மீண்டும் மறு ஆய்வு செய்ய வழக்கினுடைய விசாரணையை நடத்தப்பட வேண்டும் எனவும் அதாவது வருகின்ற மார்ச் 28ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணை உத்தரவாதம் செலுத்த வேண்டும் எனவும், வழக்கினுடைய விசாரணையை வருகிற ஜூலை மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கின்றார்.
ஆனந்த், இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே பெரியசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஞ்சித் ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. அதாவது ஆளுநரிடம் அனுமதி பெறாம சட்டப்பேரவை தலைவரிடம் அனுமதி பெற்றிருக்கிறாங்க, இது தவறு அப்படின்னு. இப்போ இந்த முறையான அனுமதி அப்படின்றது ஆளுநரிடம் மீண்டும் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு இந்த நீதிபதி இதை குறிப்பிட்டிருக்கிறாரா? இது குறித்த விவரம் என்ன? இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது முறையான அனுமதி பெறப்படவில்லை. வழக்கினுடைய விசாரணை தொடங்குவதற்கான முறையான அனுமதியை ஆளுநரிடம் பெறவில்லை. ஏனென்றால் சட்டப்பேரவை தலைவரிடம்தான் இந்த அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை முறையான அனுமதி பெறப்பட்டு நடத்தப்படுகிற விசாரணை மட்டுமே செல்லத்தக்கதாகும். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை முறையாக அனுமதி பெறாமல் வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எனவும், சட்டத்தின் அடிப்படையில் முறையான அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகிற விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பெரியசாமி தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் வாதிட்டார். ஆனால் விசாரணையின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எந்த அமைப்பிடம் விசாரணைக்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது விசாரணை அதிகாரியினுடைய முடிவு எனவும், விசாரணை அதிகாரி அனுமதி பெறவில்லை என்பதற்காக, முறையாக அனுமதி பெறுவதில்லை என்பதற்காக வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை முறையான அனுமதியை விசாரணை அதிகாரி பெற வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம், சம்பந்தப்பட்ட நபரிடம் முறையான அனுமதியை பெற வேண்டும். அந்த அனுமதியை பெற்று வருகிற ஜூலைக்குள் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிடுவதாகவும், மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கொண்ட உத்தரவாதத்தினை பெரியசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், MP MLA பேரான வழக்கிலே விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கொண்ட அந்த உத்தரவாதத்தினை அவர் செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.